விஞ்ஞான முறைப்படி ஆய்வு அப்படின்னு வரும்போது ஒரு விதின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி அந்த விதி அந்த ஒரு பர்டிகுலர் அந்த சூழலுக்கு பொருந்துதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஐயா அந்த ஏஎல்பி ஜோதிடம் அந்த ஒரு சிந்தனை எண்ண ஓட்டம் அவருக்கு வந்ததுக்கப்புறம் 20 வருஷமா லட்சக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு பண்ணியிருக்காருங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அது தவிரவும் ஒவ்வொரு வகுப்புலையும் குறைந்தபட்சம் 50 ஜாதகம் போடப்பட்டது. இந்த 50 ஜாதகத்தை யாரு கொண்டு வராங்க? ஸ்டூடெண்ட்ஸே தான் கொண்டு வராங்க. அந்த 50 ஜாதகத்தையும் அவங்களே தான் அந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாமே கொண்டு அந்த ஜாதக ஆய்வு ஐயா முன்னிலையில் வகுப்பில் அந்த ஜாதக ஆய்வு செய்கிறாங்க. அதில் ஐயா வழிகாட்டுறாங்க. இந்த ரூலை இப்படி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு ஐயா ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு பொருந்தும் போது அந்த விதியை அப்படியே கண்டினியூ பண்ணி எதிர்காலத்துக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதில் நிறைய பேர் தொடர்ச்சியாக வகுப்புகள் படிக்கும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஐயா நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் ஜோதிட ஆய்வு இந்த என்னோட ஜாதகத்தை நான் வகுப்பில் நான் இது பண்ணேன். அந்த மாதிரி இது பண்ணும்போது நீங்கள் இந்த சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை சரியாகும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. நாங்கள் அதே மாதிரி பண்ணோம். அந்த காலகட்டம் முடிஞ்சோடனே எங்களோட பிரச்சனை தீர்ந்தது அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவனும் இது வகுப்பில் உணர்ந்து சொல்கிறாங்க. ஏஎல்பி ஜோதிட அந்த முறைப்படி 50 ஜாதகங்கள் ஆய்வு பண்ணப்பட்டு அதுக்குண்டான ஒரு வழிகாட்டுதலும் ஐயா தெளிவாக கொடுக்குறாங்க. இந்த ஒரு அற்புத வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு ஐயாவோட அந்த அடிப்படை ஜோதிட வகுப்புல எல்லாரும் சேரணுங்கிறது என்னோட விருப்பத்தை நான் இங்கே வைக்கிறேன்.